ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மக்ரூனி எப்படி செய்யலாம் தான் சொல்லி தரப்போகிறேன். இது ஈவினிங் டிஃபனாகவும் நைட்டுக்கு வந்து டின்னராகவும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸாகவும் வச்சு கொடுக்கலாம். சாஸ் எதுவுமே பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டேஸ்டியான எம்மியான சூப்பரான மக்ரூனி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1 கப் மக்ரூனி பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளி, பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம், 3 முட்டை, 100 சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் மக்ரூனி குக்கரில் தான் பண்ண போகிறேன். வாங்க குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, நெய் பிடிக்கலன்னா வேண்டாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டுக்கோங்க, சின்ன துண்டு பட்டையா. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இந்த இஞ்சி பூண்டிலே பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். உங்ககிட்ட வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் இருக்குனாலும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கும்போது அதில் ஒரு பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி பண்ணும்போது நல்லாவே வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் போட்டிருக்கேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் வெறும் இஞ்சி பூண்டு இருந்தால் கூட போட்டுக்கலாம். 2 தக்காளி போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் 2 தக்காளி. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்குவோங்க. எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் 100 சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனையும் போட்டுக்கலாம். உங்ககிட்ட சிக்கன் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னாலும் வேண்டாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடைச்சி போட்டுக்கோங்க. ஒரு கப் மக்ரூனி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மக்ரூனி போட்டுக்கோங்க. நான் போட்டுருக்கிற இப்போ 1 கப் மக்ரூனிக்கு 3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மக்ரூனி போட்டு சாப்பிட்டுக்கலாம். 1 கப்புக்கு 3 பேர் சாப்பிட்லாம். நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கப்பில் நான் 1 கப் மக்ரூனி எடுத்தேன். அந்த கப்லேயே 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மக்ரூனி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் மக்ரூனுக்கு 4 கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. குக்கரில் செய்யும்போது சீக்கிரமாக 20 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது குக்கர் மூடி போட்டுட்டு 4 விசில் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். குக்கரில் ஒரு சைடு மக்ரூனி வேகட்டும். மக்ரூனியில் முட்டை பொரித்து போடுறதுக்கு ஒரு பவுல் வச்சுட்டு 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 முட்டை இன்றைக்கி நான் வந்து உடச்சி ஊற்றி பண்ண போகிறேன். முட்டையை ஊற்றிக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா விஸ்க் வச்சு அடித்து விட்டுக்கோங்க. முட்டை பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உடனே கிளறி கொடுக்காதீங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். உடனே கிளறி கொடுத்தா முட்டை பொடி மாஸ் வந்து உதிரியாக வராது. அதனால் கொஞ்சம் 2-3 மினிட்ஸ் கழித்து பபிள்ஸ் மாதிரி வரும். அப்போ உடச்சி விட்டிங்கன்னா நல்லா பீஸாக முட்டை வந்து இருக்கும். அப்போ நம்ம மக்ரூனியில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த இடம்லாம் அப்படியே ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து வடித்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் முழுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் சுற்றிலும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ முட்டையை வந்து வடித்து விட்டுக்கலாம். நல்லா வடித்து விட்டுக்கோங்க. நம்ம 3 முட்டை தான் போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக உதிரியாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. குக்கர் 4 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மக்ரூனி நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் தலை இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இப்போது முட்டையை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டை நல்லா உதிரியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். மக்ரூனியோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மேலே கொத்தமல்லியும் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், 20 மினிட்ஸ்லேயே சூப்பரான மக்ரூனி ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் பண்ணுறதுனால சீக்கிரமாக மக்ரூனி நல்லா சாஃப்டாக வெந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப சாப்பிட பிரியமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. முட்டையும் போட்டுட்டு நல்லா ஒரு கலரி கொடுத்துட்டு கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான மக்ரூன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான மக்ரூனி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். சிக்கன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சிக்கன் கூட போடாமல் விட்டுக்கலாம். இதே போல் நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.